இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மெமரி சிப் மற்றும் கச்சா எண்ணெயில் இருந்து கிடைக்கும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை உயர்வால் ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மெஷின், மொபைல் போன் ஆகியவற்றின் விலை இம்மாத இறுதியில் மீண்டும் உயர்த்தப்பட உள்ளது. கடந்த 4 மாதங்களில் இப்பொருட்களின் விலை 3வது முறையாக உயர்த்தப்பட உள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன் பல்வேறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டது. இதனால் வீட்டு உபயோகப் பொருட்களின் நுகர்வு அதிகரித்தது. தேவை அதிகரிப்பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த சூழலில் கச்சா எண்ணெயில் இருந்து கிடைக்கும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்தது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, ஏசிக்கான மின்சேமிப்பு விதிகளில் மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் மேற்கண்ட பொருட்களின் விலை ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் ஏற்கனவே 2 முறை உயர்த்தப்பட்டன. தற்போது இம்மாத இறுதியில் மீண்டும் விலை உயர உள்ளதால் வாடிக்கையாளர்கள் கவலையடைந்துள்ளனர். ஒடிசாவில் செமிகண்டக்டர் ஆலை. ஒடிசா மாநிலத்தில் புதிய செமிகண்டக்டர் தொழிற்சாலைக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அடிக்கல் நாட்டினார். இது குறித்து அவர் கூறுகையில், இது ஒடிசாவுக்கு ஒரு பொன்னாள். இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதுடன் செமிகண்டக்டர் உற்பத்தியில் ஒடிசாவை முக்கிய மையமாக மாற்றும். உலகின் மிக மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஒடிசாவுக்கு கொண்டு வரும் சிப் பேக்கேஜிங் துறையில் நம் நாடு உயர்ந்த நிலைக்கு செல்ல இந்த தொழிற்சாலை உதவும் என்றார். கிடங்கு குத்தகை அதிகரிப்பு. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற நகரங்களில் தொழிற்துறை மற்றும் கிடங்குகளுக்கான நிலம் குத்தகைக்கு எடுக்கப்படுவது கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் 58% அதிகரித்துள்ளது. முக்கிய நகரங்களில் பெரிய நிறுவனங்களின் கிடங்குகளுக்காக கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 31 லட்சம் சதுர அடி நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அது 49 லட்சம் சதுர அடியாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக பெங்களூரில் 8 லட்சம் சதுர அடியிலிருந்து 17 லட்சம் சதுர அடியாகவும், சென்னையில் 20 லட்சம் சதுர அடியிலிருந்து 23 லட்சம் சதுர அடியாகவும் உயர்ந்துள்ளது. லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் இ-காமர்ஸ் நிறுவனங்களால் இந்த வளர்ச்சி சாத்தியமடைந்துள்ளதாக தொழில்துறை வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.